நல்ல வேலையை கூட இந்த ஆயத்தின் மூலமாக கொடுத்துருவான். நல்ல வேலை கிடைக்கணும்னு சொன்னா 21 முறை அப்படின்றது திருமணத்துக்காக வைத்துக் கொள்ளுங்க. நல்ல வேலை அமையணும் போது இந்த வல்லாஹு வாசிஉன் அலீம்ன்ற இந்த வார்த்தையை மட்டும் அல்ஹம்துலில்லாஹ் 100 முறை சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தின் வாழ்க்கையில் ஒரு ஆசுவாசமான இன்பத்தை நல்ல வேலை அமைவதிலும் நல்ல ஜோடி அமைவதிலும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு வாலிபனுமே ஒவ்வொரு வாலிப பெண்ணுமே உள்ளத்தில் ஒரு பெரிய கற்பனை உலகத்தையே கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த கற்பனை உலகம் தனக்கென்று வாய்க்கப்பெறக்கூடிய ஜோடி இப்படியெல்லாம் இருக்க வேண்டும், அப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஒரு பெரிய அளவுக்குள்ள கங்கணத்தை அவர்கள் கட்டி வருகிறார்கள். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த கற்பனையில் வெறுமென்ன பணக்காரர்கள் மட்டுமல்ல, ஏழை எளிய மக்கள் கூட தனக்கென்று வாய்க்கப்பெறக்கூடிய ஜோடிகள் சரியாக அமையணும், நல்லபடியான முறையில் அமையணும், தன்னை கண்கலங்காமல் பார்த்துக்கறணும் அப்படின்னு ஆம்பளையும் நினைக்கிறாங்க, பொம்பளையும் நினைக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கையில் இந்த நல்ல வேலை நல்ல ஜோடி அமைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய உதவி பெரிய அளவுக்கு தேவைப்படுகிறது. காரணம், நம்மை படைத்தவன் அவன், நம்முடைய ரிஸ்கை நிர்ணயம் செய்பவன் அவன், நமக்கான ஜோடியை தேர்வு செய்பவனும் அவனே. அதனால் அவனுடைய உள்ளத்தை குளிர வச்சுட்டோன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் 2 விஷயங்கள்லையுமே அவன்கிட்ட ஒரு மகத்தான உதவியை நம்ம என்ன செஞ்சிடலாம், பெற்றலாம். அந்த ஒரு அடிப்படையில் இந்த வசீஃபா அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே தன்னுடைய குர்ஆனில் பதிவு செய்தது. அதனால் இந்த வசீஃபாவை நாம் தொடர்ந்து செய்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும் போது நிச்சய வெற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்து விடுகிறார். ரப்புல் ஆலமீன் சூரா நூர் அப்படின்ற ஒரு அத்தியாயத்தை குர்ஆனில் வைத்திருக்கிறார். சூரா நூரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அற்புதமான வசனம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆரம்பத்தில் தரூத் 3 முறை, ஸலவாத் 3 முறை படித்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வ அன்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாயிக்கும் இயகூனு ஃபுகராஅ யுக்னிஹுமுல்லாஹு மின் ஃபத்லி வல்லாஹு வாசிஉன் அலீம். திரும்பவும் சொல்றேன், வ அன்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாயிக்கும் இயகூனு ஃபுகராஅ யுக்னிஹுமுல்லாஹு மின் ஃபத்லி வல்லாஹு வாசிஉன் அலீம். திரும்பவும் சொல்றேன், வ அன்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாயிக்கும் இயகூனு ஃபுகராஅ யுக்னிஹுமுல்லாஹு மின் ஃபத்லி வல்லாஹு வாசிஉன் அலீம். அற்புதமான வசனம். வ அன்கிஹுல் அயாமா, திருமணம் முடியாத அந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நீங்க திருமணம் செய்து வையுங்க. பெற்றோர்களை பார்த்து, உரியவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. மின்கும் வஸ்ஸாலிஹீன, அவங்கள சாலிஹானவர்கள், மின் இபாதிக்கும் வ இமாயிக்கும், உங்களில் உள்ள அடியார்கள்ல ஆண்கள் பெண்கள் உங்களுடைய அடிமைகள், அவங்களுக்கு நீங்க திருமணம் செய்து வையுங்க. இயகூனு ஃபுகராஅ, அவங்க ஏழைகளாக இருந்தாங்கன்னு சொன்னா யுக்னிஹுமுல்லாஹு மின் ஃபத்லி, தன்னுடைய கருணையினால தன்னுடைய கிருபையினால அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுத்து சீமானாக்கிடுவான். வல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹ் விசாலமானவன், அறிந்தவன் அப்படின்னு சொல்லி பொருள் முடியும். அப்போ உங்களுக்குண்டான பிள்ளைங்க, உங்கள வேலை செய்யக்கூடிய வேலைக்காரிகள், உங்கள்கிட்ட பணிபுரியக்கூடிய மக்கள் விசாலமான எண்ணத்தோடு அவங்களுக்கு நீங்க திருமணம் செய்து வைத்தீங்கன்னா அந்த மக்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செல்வந்தர்களாக ஆக்கிடுவான். நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நீ அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டீன்னு சொன்னா வாசியாக இருக்கக்கூடிய, விசாலமாக அள்ளி தரக்கூடிய நான் அவர்களை என்ன செஞ்சிடுவேன், செல்வந்தா ஆக்கிடுவேன். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பத்தியா, ஒன்னையும் நான் கைவிட மாட்டேன். உன் பிள்ளைக்கு நீ கல்யாணம் பண்ண வச்சு கொஞ்சம் குறைஞ்சிரும், உனக்கு உன்னை நான் கைவிட மாட்டேன். எனக்காகத்தானே கல்யாணம் பண்ணி கொடுக்குற,
அவன் தவறான வழியில் போயிடக்கூடாது, தவறான சிந்தனைக்கு போயிடக்கூடாது, அவனுக்குன்னு சொல்லி ஒரு ஆகுமான வாழ்க்கையை கொடுக்கணும்ட்டு நீ எவ்வளோ முயற்சி பண்ணுற. ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டு ஒரு தகப்பன் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணை எவ்வளோ பெரிய போராட்டத்தோடு அந்த பிள்ளைக்கு காசு சேர்த்துக்கிட்டு இருக்கிறான், பார்க்குறமா இல்லையா? இப்போ விற்கிற தங்கத்தின் விலை சொல்லி மாள முடியாது. சில பேர்கள் வரதட்சணை கேட்கறதில்ல, நகையை நான் சொல்லிட்டு கேட்கறதில்ல. ஆனாலும் தன்னுடைய மகளுக்குன்னு சொல்லி ஒரு அத்தாரிட்டியா ஒன்று கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணுமா இல்லையா? ஏன் ஆம்பளை மகர்ன்னு சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? தங்கத்துடைய விலை லட்சத்தை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த மாதிரி நேரங்களில் படைத்த ரப்பிடத்தில் உங்களை சரணாகதி அடைய செய்யக்கூடிய அற்புதமான வசீஃபா இது. சாதாரணமாக இந்த வசீஃபாவை நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் 21 முறை இந்த ஆயத்தை ஓதுங்க. ஆயத்தை ஓதி சூரா நூறில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த ஆயத்தின் பரக்கத்தினால் என் மகனுக்கோ அல்லது என் மகளுக்கோ அல்லது என் சம்பந்தப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கோ வாழ்க்கையே இல்லாமல் மனவாழ்க்கைக்காக காத்திருக்கின்ற என் மக்களுக்கு நீ மனவாழ்க்கையை கொடுத்து விடு இறைவாடு சொல்லி அல்லாஹ்விடத்தில் இந்த ஆயத்தை ஓதி பரக்கத்தை கொண்டு கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் நிச்சய வெற்றி அல்லாஹு தஆலா நசீபாக்கிடுவான். அதோடு கூடி வல்லாஹு வாசி என்ற வார்த்தை அந்த இடத்துல இடம்பெற்றிருக்கிறதுனால நல்ல வேலையை கூட இந்த ஆயத்தின் மூலமாக கொடுத்துருவான். நல்ல வேலை கிடைக்கணும்னு சொன்னா 21 முறை அப்படின்றது திருமணத்துக்காக வைத்துக் கொள்ளுங்க. நல்ல வேலை அமையணும் போது இந்த வல்லாஹு வாசிஉன் அலீம்ன்ற இந்த வார்த்தையை மட்டும் அல்ஹம்துலில்லாஹ் 100 முறை சொல்லுங்க. திருமணத்திற்காக முந்தின பகுதி வேலை கிடைக்கணும் அப்படின்னும் போது வல்லாஹு வாசிஉன் அலீம், வல்லாஹு வாசிஉன் அலீம், வல்லாஹு வாசிஉன் அலீம், வல்லாஹு வாசிஉன் அலீம் இப்படி தொடர்ந்தார் போல அல்லாஹ் விசாலமானவன், அல்லாஹ் விசாலமானவன், அல்லாஹ் விசாலமானவன் பட்டுன்னு வெடிச்சிடும். அப்படியே மடை திறந்த வெள்ளமாக உன்னை நோக்கி ரிசுக்கு வந்துடும், உன்னை நோக்கி நல்ல வேலை வந்துடும். டெஸ்ட் பண்ணி பாரு. படைத்தவனுடைய அந்த வார்த்தைகளுக்குள்ள அந்த வீரியமும் அதனுடைய தாக்கமும் அதனுடைய வலிமையும் சாதா சீதாவானது கிடையாது. சில முட்டாள்கள் இதுல காணொளிகளை இந்த ஆயத்துக்கெல்லாம் இப்படி ஓதுறதுனால ஷிஃபா கிடைக்கும், இதுக்கு நிவாரணம் கிடைக்கும்னு சொல்லி எதை ஆதாரம் வச்சு சொல்றீங்க, எதை ஆதாரமா வச்சு சொல்றீங்கன்னு சொல்லி சில முட்டாள்கள் தொடர்ந்து கேட்கிறான். சகோதரர்களே, அந்த முட்டாள்களுக்கெல்லாம் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிற பீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனை மக்களுக்கு நிவாரணமாகவே நாம் ஆக்கி இருக்கிறோம்னு சொல்றான். அடே, வேலை இல்லாதவனுக்கு நிவாரணம் இந்த குர்ஆன், மனவாழ்க்கைக்கு ஏங்கி தவிப்பவனுக்கு நிவாரணம் இந்த குர்ஆன். அப்படி இருக்கையில அதுக்கு ஆதாரம்னு சொல்லி கேட்கிறிய, அதுக்கு ஆதாரம்ன்ற பேர்ல அவதாரம் எடுக்கிறிய, வெக்கம் இல்லை உனக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தொடர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஆயத்தை வசீஃபாவை ஓதும் போது ஒண்ணுமே இல்லாம இருந்த பிலால் ரலியல்லாஹுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்தான். அல்லாஹ் அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல இருந்து துஆ செய்தாங்க அவருக்காக. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்தான். கருப்பர், வசீகரமற்றவர், கருப்பர், நீக்ரோ, அவர் மேல உள்ள அந்த தக்வா, அவருக்கு இருந்த அந்த தக்வா, ரசூலின் முஹப்பத் எல்லாம் சேர்ந்து அவருக்குன்னு சொல்லி ஒரு அழகான வாய்ப்பை கொடுத்துச்சு. மனைவி மக்களோட சந்தோஷமா வாழ்ந்தாங்க. சையதுனா பிலால் ரலியல்லாஹு. அந்த வாழ்க்கையை உங்களுக்கு தராம இருப்பானா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து உங்களுக்கு சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.